ஹாய் காய்ஸ் அண்ட் ஹலோ இது யாருமே உங்களோட அன்புக்கும் அது இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை ப்ரோ ஸ்டண்ட் அகாடமி வந்திருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கலையண்ணா கிருபாண்ணா கூட சேர்ந்து வீடியோ இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸ்டென்ஸ் பண்ணி. ஸோ நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப நாள் ஆசை இது நம்ம அவங்களோட சேர்ந்து பண்ணணுன்றது. ஸோ அண்ணாங்க இன்றைக்கி தான் வந்தாங்க, வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே காலைல கிளம்பி வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. கலையண்ணா ஹாய்ண்ணா. ஹாய்டா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. சூப்பர்டா. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம கல்யாணா கிருபானா கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசில் ஸ்டண்ட் ரைடிங் சைக்கிளில் பண்ணுற டைம்லேருந்து இவங்களை எனக்கு தெரியும். அப்புறம் நான் பைக்கில் வரப்பையும் போய் நேரில் போய் பார்த்து கல்யாணாகிட்ட நிறையா ஆக்ரோபேட்டிக் டவுட்ஸ்லாம் கேட்டு நான் கற்றுந்துருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 பேர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் உங்களோட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டண்ட் ரைடிங் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை நீங்களே சொல்லுங்கண்ணா. நம்ம ஸ்டண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11-12 இயர்ஸ் ஆக போகுது. 2014 நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூல் மேட்ச்சு. ஸோ ஆமாம், ஒரே ஸ்கூலில் தான் ஸ்டார்டிங்லேருந்து படித்தோம். ஸோ ஸ்டண்ட்டுனா இது ஒரு ஸ்போர்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியறதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லா பசங்களுக்கு மாதிரி ஒரு பைக் மேலே ஒரு கிரேஸு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் பைக் ரொம்ப சரி, பைக்கில் ஏதாவது பண்ணணும், பைக்கில் அது சைக்கிள்லேருந்தே இந்த ஸ்கிட் அடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம்லாம் உண்டு. ஆனால் அது வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு ஸ்போர்ட் இருக்குதுன்னு நமக்கு அப்போ ஐடியா இல்லை. ஸோ ரேண்டமாக கொஞ்சம் யூடியூப் வீடியோஸு, கொஞ்சம் ஷோஸு அவங்கெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஓகே இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் ஒரு ஹெல்மெட் போட்டு பண்ண கூட எங்களுக்கு நாலேஜ் இல்லை, ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம சிட்டி சைடும் கிடையாது. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பான் பிராட்டப் வந்து நெய்வேலி தான். ஸோ அங்கே என்னமோ நம்ம தான் வந்து ஒரு இன்செப்ஷன், ஒரு ஸ்டார்டிங்கு. ஸோ அதனால் அப்புறம் ஷோஸ்லாம் பார்த்த அப்புறமே தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்டிங் பீரியடில் பைக்ஸ் கூட கிடையாது. ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் ரேண்டமாக என் மாமாவோட பைக் அந்த மாதிரி பைக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யாருக்கும் தெரியாமல். ஆனால் மெயினாக ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிருபாவோட 220 தான். அவன் தான் ஃபஸ்ட்டு பைக் வாங்கியிருந்தான். காலையில் பார்த்தீங்கன்னா ஃபேரிங்லாம் கழட்டிட்டு டக்கு டக்குன்னு ஸ்டண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாமல் திருப்பி சாயந்தரம் ஃபேரிங்கெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்ருவோம் சைலண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம இந்த ஸ்போர்ட் மேலே எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னும் போது தான் மற்றவங்களுக்கு இந்த ஸ்போர்ட் மேலே வந்து ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பார்வை வரும். ஸோ அதனால் எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, இது வெறும் ஸ்டண்ட்டு மட்டும் இல்லை, இதில் நம்ம வந்து இதை ஒரு ப்ராப்பராக கொண்டு போகணும், நம்ம எவ்வளோ ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோட்டில் சரி, நார்மலாக ரோட்டில் ஓட்டும் போதும் சரி, ஸ்டண்ட்டு பண்ணும் போதும் சரி, அதான் ஆஃப் த பைக்கு ஆன் த பைக் 2 இடத்துலையுமே நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றதை பார்த்து தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி, இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கும் இது என்னென்னு புரியும். எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற காமன் பீப்புளுக்கு இது புரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊரில் தெரிஞ்சது கிரிக்கெட், ஃபுட்பால் மட்டும்தான். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்டுன்னு எங்களுக்கு புரியறதுக்கே, பைக்கை புரிஞ்சு இவ்வளோ பிடிச்சிருக்கோம் எங்களுக்கே லேட்டாக தான் புரிஞ்சுது. அப்படின்னும் போது நம்மளோட முக்கியமான கோல் என்னென்னா இது எல்லாருக்கும் ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ஸ்கில் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இது மக்கள் கண்ணில் வந்து இது நல்ல இதுவாக படுதுன்னு தான் மெயின். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் அந்த வேலை பார்த்தீங்கன்னா கார்த்தி அண்ணன் சேர்ந்தார். அப்புறம் வந்து அப்படியே டீம் ரூஸ்டராக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சம்பத் வந்தார், சம்பத் ஸ்டன்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஸ்டன் பிளேஸில் ஒரு அகாடமியில் தான் இருக்கும், சென்னை ப்ரோ ஸ்டண்ட் அகாடமின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சம்பத்து தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் ஏன் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி யார்ட்டையுமே ப்ராப்பராக பைக் கூட கிடையாது, ஒரு நாலேஜ் இல்லை. ஒரு ஜாக்கெட் வாங்கினா கூட நம்மகிட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், சோஷியல் பைக்ஸோட அட்டாச் ஆகிருக்க சோஷியல் ஸ்டிக்மா, அது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி பிரேக் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு விதமான ஒரு சக்ஸஸ் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு அகாடமி தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த 12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு இதில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கிருபண்ணா வச்சுக்கோங்க அண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா, இத்தனை வருஷம் ஸ்டண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் அண்ட் உங்களுடைய ஜேர்னியை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் சொல்லுங்கள். இப்போது ஸ்டண்ட் ரைடிங்கோட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து லைஃப் ஸ்டைலே மாறுச்சு. ஆமாம், ஸ்டண்ட் ரைடிங்னால நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலே மாறுச்சு. இதுக்காக நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், இதை நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக ஒரு டெடிக்கேஷனோடு இருப்போம். ஸோ இதனால் மற்ற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம லைஃப் விட்டு போயிடும். தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு நாங்கள் போகல. ஸோ இந்த ஒரு ஸ்போர்ட் மேலே இருக்க ஒரு லவ்னால் இந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்கள் வாழ்க்கையில் இப்போது
கிட்டத்தட்ட ஸ்டண்ட் ஆரம்பித்து ஒரு 12 இயர்ஸ் 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ இத்தனை வருஷம் எங்கள் 2 பேருக்குமே 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. 30 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு டீ டோட்டலராக நாங்கள் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஒரு ஸ்போர்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு இதுக்கு வந்தாலே ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். நாங்கள் இப்போ வீக்கெண்ட், இப்போ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் இங்கே வந்தாலே போதும், எங்களுக்கு வந்து இதில் ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ லைஃப் ஸ்டைலே மாற்றிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டு ரோட்டில் பண்ணுறது, இது ரோட்டில் பண்ணி வீடியோஸ் போடுறது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் மாறினா தான் இந்த ஸ்போர்ட் வந்து மக்கள் மத்தியில் இதுவும் ஒரு ஸ்போர்ட்டாக தெரியும். இல்லைனா ஓகே ஸ்டண்ட்டுனா என்ன, இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வீலி பண்ணிட்டு போகிறானுங்க, மெயின் ரோட்டில் இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறானுங்க, இவனுங்க தான் ஸ்டண்ட் ரைடர்ஸுன்ற ஒரு தாட் இருக்குது, ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அது உடைக்கணுன்னா எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக மாறணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நிறைய இடங்கள் இருந்தது சென்னையில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு ஸ்பாட் இருந்தது சென்னையில் ஈசிஆரில். இப்போ அந்த இடத்துல வந்து பண்ணிவிட்டு அவனுங்க வந்து ரோட்டில் போய் பண்ணுறானுங்க அந்த பசங்க. அதனால் ஓகே இங்கே வந்து பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டண்ட் ரைடர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சினாரியோ அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைடருக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஸ்பாட்டுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி ரைடர்ஸ் வந்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய ரைடர்ஸ் வரணும் அப்படின்றதான் எல்லாருக்குமே ஆசை. ஸோ இருக்கிற ரைடர்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக மாறி காம்படிஷன் அட்டன் பண்ணி அந்த ஒரு வேலை போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் வந்து இன்னும் பயங்கரமாக போகும். சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா டீம் ரூஸ்டர்ஸாக ஜாயின் பண்ணி என்னென்ன பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து இந்தியன் பைக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ண முடியும், பாசிபிள் பண்ணி காட்டினது நம்ம கலையண்ணா தான். சச்சின் ரைடர் பாய் கலையண்ணா 2 பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணாங்க. அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை நான் பார்க்குறப்ப வந்து நான் கல்யாண வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் லைவாக பார்த்தேன். ஒரு Black Killer 220 பண்ண மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஹெட் ஸ்டாண்ட் பண்ணணுன்றது என்னோடய ட்ரீம் ட்ரிக்காக இருந்தது. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அதை பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு அது ஆக்சுவலி பார்த்தோன்னே இது பாசிபிள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி காட்டினார். அதுக்கப்புறம் நானுமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கப்புறம் நான் பைக் ஸ்டாண்ட்ஸ் மாறுறப்ப ஹெட் ஸ்டாண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்டாண்ட்ஸ்லாம் பண்ணேன். அண்ட் அண்ணாவை பார்த்து தான் நான் வந்து அது வந்து பண்ணணும் அப்படின்றத ஒரு பண்ண முடியும் அப்படி இந்தியன் பைக்லன்றதை பாசிபிளான காட்டினது. ஸோ ஆனால் நீங்கள் பண்ண ஸ்கில்ஸ் அண்ட் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஸ்கில்ஸு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு ஸ்கில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணா. ஸோ அதாவது வெறும் இப்போ வீலி தான் மெயினாக ஸ்டண்ட் ரைடர்ஸ் எல்லாருமே பண்ணுற நமக்கு மெயின் கோர்ஸே அதுதான். நமக்கும் அதுதான் மெயின். ஏன்னா அதுதான் த்ரூ அவுட் லைஃப் நமக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நிறைய ஸ்கில்ஸ் அதில் பிரான்ச் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஹெட் ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது பார்த்தா ஆக்சுவல் சுச்சுவேஷன் வந்து இப்போ ரியாலிட்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஸ்டாண்டர்ட் வந்து இந்தியன் பைக்ஸில் பண்ண முடியாதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தது. பண்ணணும்னு சொல்லி ஒரு தாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃப்ளோரில் ஹெட் ஸ்டாண்ட் பண்ணுவேன், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுவேன், தெரியும் எனக்கு கேலிஸ்தனிக்ஸோட ஒரு பேசிக் அதுவும் சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் மூவிங் பைக்கில் பண்ணணுன்னும் போது தான் இது ஒரு ஸ்டண்டர்ட் 13 வீடியோஸ்லாம் பார்ப்பேன். நான் ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்டண்டர்ட் 13 ஃபேனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. பர்ஃபெக்ஷன் இருக்கும், அக்ரெசிவ் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வரணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் இருக்கிறத ரெப்ளிகேட் பண்ணிட்டு தான் நான் மெயினாக வந்து அதில் இருக்கிற ரெப்ளிகேட்டுன்றதோட அதோட இருக்கிற ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து அந்த ஒரு அப்பப்போ நின்று வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் ஒரு மெயினான பாயிண்ட் என்னென்னா, என் வண்டி வந்து அப்போ பஞ்சர் ஆகிடுச்சு. 200 பஞ்சர் ஆகிடுச்சு. காசு இல்லை, டயர் வந்து போயிடுச்சு. பஞ்சர் ஓட்டுறதுக்கு இல்லை, டயர் மாற்றி ஆகணும், த்ரெட் வந்துருச்சு. அந்த மாதிரி ஸ்டேஜ். வீலி பண்ண முடியாது, ட்ரிஃப்ட் அடிக்க முடியாது, ஸ்டாப்பி அடிக்க முடியாது. ஸோ ஒரே வழி சரி நமக்கு இருக்கிற ஒரே வழி வந்து ஹெட் ஸ்டார்டர் பண்ணிவிடுவோம் பஞ்சர் ஆன டயர்லன்னு சொல்லி சரின்னு சொல்லி அப்படியே காஃபின் ஃபஸ்ட்டு பஞ்சர் ஆச்சு. காஃபின் பண்ணேன், காஃபின் சர்க்கிள்ஸு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பஞ்சராக வண்டியில் பண்ணுறது ஆக்சுவலாக கஷ்டம். எனக்கு அது தெரியல. பஞ்சர் ஆகி ஃபஸ்ட்டு பஞ்சருக்கு ஒரு 3 நாள் வந்து ஒரு டயர் வந்து வந்துச்சு. ஒரு 3 நாளில் ஒரு மாதிரி ஒரு அரகுறை காஃபின் பண்ணிட்டேன். அப்புறம் டயர் மாற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாதம் போச்சு. அப்புறம் அப்போலாம் செகண்ட்ஸில் நம்ம டயர் வாங்கி போடுவோம் 300 400 ஸோ செகண்ட் டயர்லாம் ஒரு 3 மாதம் தான் வரும். அப்புறம் அதுவும் போயிடுச்சு. அடுத்த டைம் வந்து டயர் போன அப்புறம் சரி இதுதான் ரைட் டைம், நமக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ண டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒரு 5 நாள் வந்து நமக்கு டயர் மாற்றுறதுக்கு சுத்தமாக ஃபண்ட் இல்லை இருக்கிற. அப்போல்லாம்
லிட்டர் வந்து 58 ரூபாயா லிட்டரு பெட்ரோலு. பெட்ரோல் விலையும் கம்மி. அப்போ பெட்ரோல் விலை வந்து கம்மி. ஸோ அந்த டைமில் ஒரு 2 நாள் போட்டுட்டு ஆக்ரோபேட்டிக் ஐடில் தானே போவோம், பெட்ரோல் நமக்கு செலவாகாது. சரின்னு சொல்லிட்டு ஹெட் ஸ்டாண்டர் ப்ராக்டிஸ் அப்படியே காஃபினும் ஹெட் ஸ்டாண்டர் ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 4 நாளாக டயர் மாற்றுறதுக்குள்ள ஒரு ஐடியாவை கிராஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் மறுபடியும் சரி ஹெட் ஸ்டாண்டர் நம்ம பண்ணி ஆகணும் இந்தியன் பைக்ஸில் பாசிபிள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பஞ்சரான வண்டியில் நம்ம வந்து ஹெட் ஸ்டாண்ட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது போல் காற்றில். அதுக்கப்புறம் பஞ்சர்லாம் டயரை மாற்றிட்டு மறுபடியும் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஓகே ஈஸியாக இருந்தது. அப்புறமேட்டு அதுக்கும் டைம் ஆச்சு. அப்புறம் ஒன்றா கீழே போட்டு ஒரு 1000 டைம் போட்டு பொறுமையாக அப்புறம் கற்றுக்கிட்டாச்சு. ஸோ மெயினான ஃபேக்டர் அந்த இந்தியன் பைக்ஸில் பண்ண முடியாதுன்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து அதை எப்படியாவது அதை நம்ம இல்லை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்தது. ஸோ அதனால தான் அதுக்கு அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. மெயின் ஃபேக்டர் என்னென்னா, நமக்கு வந்து இதை நான் ஏன் மெயினாக அந்த டயரோட விஷயம்லாம் சொல்கிறேன், பஞ்சர் ஆனதெல்லாம் சொல்கிறேன்னா, நமக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சதை பண்ணுறோன்னும் போது நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிறது வந்து தடங்கள் தான் வரும், ஸ்ட்ரகிள்ஸ் தான் வரும். இப்போ பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளால் அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டண்ட் ரைடிங்காக நான் சொல்லலை, எல்லாத்துக்காகவும் சொல்கிறேன். இதர் பிஸ்னஸ்ஸு இல்லை ஸ்டடீஸு, எனி கைண்ட் ஆஃப் ஜாப் எது வேணா இருக்கலாம், பேஷனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபி எது வேணா இருந்தாலும் சரி, ஃபார்முலா சேம் தான். ஸோ உங்களால் வந்து 100 வழியில் போக முடியல, அந்த ஒரே வழி தான் இருக்குன்னா அந்த ஒரு வழியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ திருப்பி அந்த ஒரு வழி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாலும் உங்களுக்கு நிறையா வழி திருப்பி ஓப்பன் ஆகும். ஸோ பண்ண போகிற விஷயம் வந்து அந்த இருக்கிற சுச்சுவேஷனில் எது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஹோல்டு அப்படின்றத பார்த்து அந்த ஹோல்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்களில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ என்னோட மொத்த இதில் அச்சீவ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது இதுதான். இந்த தாட் ப்ராசஸ் தான் நான் மெயினாக பார்க்குறேன். சூப்பர்ண்ணா. அவ்வளோதான்டா. ஆக்சுவலி எனக்கும் இந்த மாதிரி தான் நான் ஒரு சினாரியோ. ஆக்சுவலி நான் வந்து பெட்ரோல் போட காசு இல்லாமல் வண்டி வந்து 220 வந்து வீலிங்கில் பெட்ரோல் இருக்குன்னா ஒரு 200 ருபீஸ் போட்டால் தான் வந்து வீலிஸ் வந்து தானம் பண்ண முடியும். என்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது, ஒரு 80 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது ஸோ அதை போட்டு தானே நானுமே ஆக்ரோபேட்டிக் கற்றுக்கிட்டேன், வேறு வழி இல்லாமல் கற்றுக்கிட்டேன் ஸ்கில் தான். அப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அதில் தானே ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு ஸ்டெப் இன்னிலேருந்து அடுத்த நாளைக்கு வந்து ஒரு ஸ்டெப் நம்ம ஒரு ஃபார்வர்டாக எடுத்து வச்சா போதும். நம்ம நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. என்ன சான்ஸ் இருக்கோ அந்த எந்த ஒரு வழியில் போக முடியுமோ அது ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, ஃபார்வர்டு இஸ் ஃபார்வர்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்டும் இந்தியன் பைக்ஸில் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு இது இருந்தது. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபாரின் ரைடர், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரைடர் அவர். வந்து இந்த மாதிரி 220 பார்த்துட்டு இதில் ட்ரிஃப்ட்லாம் பண்ண முடியாது, சுத்தமாக பவர் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லோரும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது. கண்டிப்பாக பண்ணணும், 220ல் ட்ரிஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக எல்லா ட்ரிஃப்ட்டும் பண்ணணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் சூப்பர் பைக்ஸில் பண்ண எல்லா ட்ரிஃப்ட்டுமே வந்து 220லையும் பண்ணி காமிச்சோம். ஹைச்சேர் ட்ரிஃப்ட்டு, செமி ஹைச்சேர் ட்ரிஃப்ட்டு, லெக்லாக் ட்ரிஃப்ட்டு, மோட்டோ ஜிபி ட்ரிஃப்ட்டு கலை பண்ணுவோம் நீ ட்ராக்ல. அப்புறம் சுவிட்ச் பேக் ட்ரிஃப்ட்டு. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை சுவிட்ச் பேக் ட்ரிஃப்ட்டு, யாருமே பண்ணதில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் சூப்பர் பைக்கில் பண்ணக்கூடிய எல்லா ட்ரிஃப்ட்டுமே வந்து 220லேயே பண்ணி எப்படியாவது பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனோட பண்ணோம். அது ட்ரிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் ஒரு சரியான காமெடி. ஃபஸ்ட்டு என்னென்னா, ட்ரிஃப்ட் ஆகணும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படியா அதை ஆக வைக்கணுமே, முதல்ல ஆகுமான்றத கான்செப்ட் புரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மண்ணில் நம்ம பண்ணிவிடுவோம். மண்ணில் நமக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், நமக்கு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் எப்போ மழை பெய்யுதுன்னு வெயிட் பண்ணிருப்போம். மழை பெஞ்சதுன்னா அந்த ரோட்டில் போய் பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லி அந்த ரோட்டில் அப்புறம் மழைக்காக வெயிட் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதன் பிறகு தான் வந்து சரி ஓகே டயர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த டயர் போட்டோம்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பைக்ஸ் ஏன்னா பவர் வந்து நமக்கு சூப்பர் பைக் கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் சிலிண்டரு நமக்கு பிஹெச்பியும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பண்ணது ட்ரிஃப்ட்டு. ஸோ ட்ரிஃப்ட்டு, ஸ்டாண்டரு, வேறனடா ஒரு சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம், சுவிட்ச் பேக் வீல் அது இன்னும் முடிக்கலடா, ஒரு 60-70% முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ப்ராக்டிஸ் பிளேஸ் போயிடுச்சு. ஸோ மெயின் கன்சர்ன் என்னென்னா நமக்கு ஒரு நல்ல லென்த். ஆமாம், ஒரு 3 இயர்ஸ் இருந்தது அந்த ஸ்பாட்டு. 2014லேருந்து 2017 வரைக்கும் அந்த ஸ்பாட் எங்ககிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அது தவிர்க்க முடியாத சூழல். ஸோ ஸ்பாட் போயிடுச்சு. சொல்லுங்கண்ணா, இப்போ நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் வராங்க. இப்போ நீங்கள் வந்து பேக் டு 2012-13லேருந்து ஸ்டண்ட் ரைடிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ் மேலே இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது அப்படி தான் என்னையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வராங்க. ஆனால் சில பேருக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஒரு சீனியர் அத்லெட்டாக நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க?
ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து ஸ்டண்ட் பண்ணும்போது எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இவன் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிஷியேஷனுக்காக எனக்கு புரியுது ஆக்சுவலாக. ஏன் இதை நான் மெயினாக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, இதெல்லாம் வேணும்னு தான் போயிட்டு ரோட்டில் பண்ணுறானு. ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கணும், இப்படி பார்க்கும்போது இப்படி நம்ம இப்படி பண்ணுறோன்றது இருக்கணும்னு ஒரு இது இருக்கும். ஆனால் அது என்னென்னா, அந்த அர்ஜை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இதை நான் வந்து கொஞ்சம் ஒரு ரைடர் மென்டாலிட்டிலேருந்தே சொல்கிறேனே, சைக்காலஜியாக கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி லாங் டேர்முக்கு இதை நம்ம எப்பயுமே யோசிக்கணும். சும்மா ஒரு நாளுக்கு பண்ணிவிட்டு ஒரு நாள் அப்ரிசியேஷன் வாங்கணும்னு சொல்லி ரோட்டில் பண்ணிவிட்டு அது வந்து ஆக்சுவலாக அப்ரிசியேஷன் ஆகாது, நெகட்டிவில் தான் போகும். பார்க்குறவங்கலாம் யாரா அவன் இப்படி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டுறது தான் அதிகமாகுமே தவிர்த்து யாரும் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்ரிஷியேஷன் வேணும். ஒரு நல்ல ஒரு நம்மளை பார்த்து 4 பேர் என்றைக்குமே நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணுன்றதை தாண்டி நம்மளை பார்த்து இன்னொரு 4 யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பராக அதை கொண்டு வரணும். ப்ராப்பராக வரணுன்றது தான் அது மெயின். ஒரு ஃபேக்டாக சொல்லணும்னா, இப்போ நீ வீடியோ போட்டுட்ருக்க உதய், இப்போ உன்னை பார்த்து பண்ணுறவங்க யாரும் ரோட்டில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 முன்னோட்டமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களும் வந்து ஓகே இவரை மாதிரி பண்ணணும். ரோட்டில் இப்போ நம்ம ரோட்டில் போட்டு பண்ணோன்னா அதை பார்த்து தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஒரு நல்ல யாரும் இல்லாத பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபுல் சேஃப்டி கேஸ் போட்டுட்டு, ஏன் அந்த ஃபுல் சேஃப்டி கேஸ்லாம் மென்ஷன் பண்ணுறேன்னா, இது கீழே விழுந்தா அடிப்படாமல் இருக்கணுன்றதை தாண்டி உங்களை பார்த்து வரவங்களும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே கிரிக்கெட்டர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, ஸ்டண்ட் ரைடர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னும் போதே நீ ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்குள்ளே போயிடுவேன், அங்கேயே போயிடுவேன். நீ என்ன ஸ்கில் பண்ணுறன்றதை தாண்டி ஸோ நீ அந்த ஒரு ஒரு அட்டையர்லேயே உனக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து மற்றவங்களும் அதை பார்த்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு ஒன்றை மாதிரி ப்ராப்பராக வீடியோ போட்டு அந்த ஒரு ரீச் கொடுக்குறதே வந்து ஒரு விதமான ப்ரொஃபஷனலிசம்குள்ளே கொண்டு வர ஒரு பாயிண்ட்டை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதே தான் மெயினாக வந்து அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரோட்டில் பண்ணாதீங்க. பண்ணுறதை வந்து லாங் டேர்முக்கு யோசிச்சு உங்களை பார்த்து இன்னும் 2 பேர் வந்தாலும் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்கிற மாதிரி அந்த சின்ன பசங்களோட மென்டாலிட்டி வளரணும். அப்படின்னா நீங்கள் பண்ணும் போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும், எவ்வளோ ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக பண்ணணுன்றது வந்து அதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு புரியணும். ஸோ அதுதான் நான் ஒரு மெயினாக கன்சிடர் பண்ணுறேன். உதவி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட்டு தான், நைட்டு முடிப்பான், நைட்டு முடிச்சுட்டு திருப்பி இங்கே யார் வீட்டில் வண்டி நிற்குதுன்னு தெரியாது, ஃப்ரெண்டு வீட்டில் நிறுத்தி வச்சுருப்பான். திருப்பி ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பி பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ப்ராக்டிஸ் போவான். ஸோ வந்து ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கும், அதை வந்து நம்மளால் டெய்லி பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னு யோசிச்சோன்னே சரி நம்மளே ரைடிங் கியர்ஸ் ஹெல்மெட்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். ஸோ அந்த டைம் அவ்வளோ எக்ஸ்போசர்ஸும் இல்லை. ஸோ நம்மளே ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நாங்கள் வந்தோம்.